யாராச்சும் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஃபிளைட்லயோ இல்ல ஃபிளைட்லயோ போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பயங்கரமா யூஸ் ஆகும். ஆப்பிரிக்கா பயணத்தின் முதல் நாள் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோடய என்னை சென்ட் ஆஃப் பண்ண வந்த என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு ஃபிளைட் ஏறிட்டேன். ஏறின கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட சிந்தனைகள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வியூ என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு எட்டி பார்த்தா செம்ம வெயில் இருந்தாலும் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அக்கா வந்தாங்க. ரைஸ் நூடுல்ஸ் சிக்கன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரைஸும் நூடுல்ஸ் இருக்கும்னு பார்த்தா இடியாப்பத்தை தான் ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் செம்ம டேஸ்டா வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு கண்ணை தான் முன்னா திறந்து பார்த்தா டெல்லியே வந்துச்சு. அங்க போயிட்டு டக் டக்குன்னு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏர்போர்ட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டே இருந்தேன். அடுத்த ஃபிளைட் ஏறதுக்கு நிறைய டைம் இருக்கனால டேரக்டா லான்ச்சுக்கு போயிட்டேன். இந்த கிரெடிட் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இதுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். லாஸ்ட் டைமும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் லான்ச் ஆக்சஸ் பண்ணேன். இந்த லான்ச் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி யாருமே ஃபிளைட்ல போனது இல்லைனாலோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்னாலும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா கிரெடிட் கார்டு இருந்தா பயங்கரமா யூஸ் ஆகும். சப்போஸ் உங்க கிரெடிட் கார்டுல லான்ச் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா கார்டுல இருந்து ஒரு ₹1 தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. யூ கேன் ஆக்சஸ் திஸ் லான்ச். அப்படி இல்லை உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னா 1 hour 2 hours வந்து 4500 பேஸ்ட் ஆன் தி ஏர்போர்ட். ஒவ்வொரு ஏர்போர்ட்ல ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாது. லான்ச் ஆக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டக்கு டக்குன்னு ஃபிளைட்ல ஏறிட்டு டேரக்டா நம்ம அக்கா வந்து நம்ம மீல் எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். நல்லா இருக்குல்ல. அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டேன். காலைல ஏஞ்சா எத்தியோப்பியால இறக்கி விட்டாங்க. அங்க காலையில 6:30 மணி, நம்ம ஊர்ல 9 மணி. அங்கேயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து அடுத்த ஃபிளைட்டு. அப்படியே அந்த ஏர்போர்ட்டை கொஞ்ச நேரம் சுத்திட்டே இருந்தேன். அடுத்த ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து ஃபிளைட் ஏறி டேரக்டா நம்ம வந்து பிரசவேல இறங்கிட்டோம். இறங்கினோடனே அயன் படத்துல வர மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டி. இந்த வண்டியில ஏறி அடுத்து என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். நாளைக்கு பார்ப்போம்.